தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மதியம் 1 மணி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். செப்டம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கக்கூடிய சூழலில் இன்று பிற்பகல் 1 மணி வரை தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம்? ஒடிசா கடலோர பகுதிகளில் அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் எதிரொலியாக சென்னை புறநகர் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மிதமான மழைக்கு பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல், தென்காசி, தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பூர், விருதுநகர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பார்த்தோம் என்றால் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. குறிப்பாக இந்த மேற்கு ஒடிசா பகுதிகளில் இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று மாலை உருவானதன் எதிரொலியாக சென்னை புறநகர் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில பகுதிகளில் பார்த்தோம் என்றால் மிதமான சாரல் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த காற்றின் வேகப்பாடு பொறுத்தவரையுமே 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கடலோர பகுதியில் காணப்படும் எனவும், மேலும் இந்த மழையின் தாக்கமானது 2 நாட்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படும் என தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. அந்த வகையில் தான் தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்குள் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் 27, 28, 29, 30, 31 ஆகிய அடுத்த 4 நாட்களுக்கு பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், குறிப்பாக இந்த வெப்பநிலை பொறுத்தவரையுமே தமிழ்நாடு மற்றும் புதிய காரைக்கால் பகுதியில் பார்த்தோம் என்றால் வெப்பநிலை பொறுத்தவரையும் குறைந்தபட்சமாக தான் காணப்படும், வானம் மற்றும் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனும் தற்போது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.